டைம் எடுத்துட்டு பண்ணுங்க. நாளைக்கு ஃபிட் பண்ணி பாருங்க. John and Mary are talking to the telephone. இல்ல, இங்கதான் தமிழர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் வித்தியாசம் இருக்குதான். Talking on sir, on the on phone. இது பாருங்க, waves, surface பத்தி எது குடிச்சாலும் on phone, on air, on television, on grass, on first floor. பெரிய விஷயம். ஆணுங்கிறது பெரிய விஷயம். on the telephone. he is on the phone னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா ராஜ்காந்தி சார்? he is on the phone. Yes sir. அதான் he is on the phone தான் சொல்லுவாங்க. அதான் ரொம்ப முக்கியம். குறிப்பா ஆங்கிலத்தை தாய்மொழியா கொண்டவங்ககிட்ட பேசுறப்ப இந்த இன்னானட்ல தப்பே பண்ணக்கூடாது. அந்த இன்னானட்ல தப்பு பண்ணலனாலே உங்களுக்கு பிடிச்சிரும். உங்களுக்கு வா அப்பா நம்ம மொழி பேசுறாரு, நம்ம ஆளுப்பா அவரு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இந்த ஆணி இன்னட் அதுதான் மெயின். ஏன்னா அது பாருங்க, அதுக்கு அது முதல் கிளாஸ்ல இருந்து சொல்லிட்டு வரும் எவ்வளவு முக்கியம். 46 classes began at last week. நெக்ஸ்ட் சண்டேன்னு ஞாபகம் இருக்குங்களா? கிளாஸஸ் பிகேன் லாஸ்ட் வீக். முடிஞ்சு போச்சு. பி தான் ஆன்சர். நீங்க போடவே வேணாம் எதுவுமே. தேவையே இல்லை. நெக்ஸ்ட் லாஸ்ட் தான் வர்றப்ப நீங்க தைரியமா அப்படியே போட்டுக்கலாம். ஐ வில் see you next week பார்த்தோம் இல்லைங்களா? I saw you last week. முடிஞ்சு போச்சு. அது பார்த்தாலே தெரிஞ்சிருக்குன்னா நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்தாலே வா இதுதான் ஃபார்முலாவான்னு தெரிஞ்சிடும். இது ஒண்ணும் கிடையாது. இப்ப யோசிச்சு பாருங்க, நல்ல குவாலிட்டி புக்கு வாரத்துக்கு ஒரு 50 பக்கம் நீங்க படிக்கிறீங்க. 4 வாரத்துல இது தரவாயிடும். ஏன்னா அந்த குவாலிட்டி புக்கு நல்ல ஆத்தர் சூப்பரா எழுதியிருப்பாரு, ப்ரூஃப் ரீட் பண்ணிருப்பாங்க, எல்லாம் முடிச்சுட்டு பண்ணுவாங்க. ஒரு மாசம் நீங்க இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை வச்சு நீங்க படிச்சீங்கன்னா அவங்க எல்லாம் ப்ரூஃப் ரீட் பண்ணி நைட்டு 3 மணி இருந்தாலும் பிரிண்ட் பண்ணி 5 மணிக்கு கொடுத்துறாங்க. ஒரு மாசம் ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஏதோ ஒரு பேப்பர் நீங்க உங்களுக்கு பிடிச்ச செக்ஷனுக்கு போய் டெய்லி படிக்கணும். ஒரு டெய்லி ஒரு 30 நிமிஷம் 15 நிமிஷம் டெய்லி படிச்சீங்கன்னா இந்த இன்னு ஆணு அட்டெல்லாம் வந்துடும். லாங்குவேஜே புரியலன்னாலும் இந்த வார்த்தைக்கு முன்னாடி வந்தது வந்துடும். நீங்க முழுசா புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இதை புரிஞ்சுக்கலாம். இதை ஒரு மாசம் நீங்க படிச்சுட்டீங்கன்னா அப்புறம் முழுசா புரிதல் நோக்கி நீங்க நகர்ந்து போயிட்டே இருப்பீங்க. இப்ப பாருங்க 47. They took my temperature before the operation. அவ்வளவுதான். பிஃபோர் த ஆபரேஷன் டெம்பரேச்சர் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். they took the temperature, the operation நிச்சயம் சி வராது. by the operation, of the operation வராது. பிஃபோர் இது வந்து நார்மலா டயத்தை குறிக்குது. அருமையா சொன்னாங்க. பிஃபோர் இது வந்து பிஃபோர்ங்கிறது எவ்வளவு கன்ஜங்ஷன் யூஸ் ஆகுதோ அதே மாதிரி ப்ரொபோசிஷன், முன்னிடை சொல். இது இணைப்பு சொல் மட்டும் இல்ல, முன்னிடை சொல். இந்த இடத்துல இது முன்னிடை சொல். சரிங்களா? முன்னிடை சொல்ல ப்ரொபோசிஷன், ப்ரீபொசிஷன். 48. Do you take sugar in your tea? அவ்வளவுதான். இன்னொரு தான். இப்பயே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எங்க பார்த்தாலும் இந்த ஒவ்வொரு வாட்டியும் பாக்குறப்பயும் அந்த சந்தேகங்களோடய பாப்பீங்க. ஆனா அந்த சந்தேகம் குழப்பறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் குழம்புறது, செகண்ட் ஸ்டேஜ் தெளிவாயிடும். இந்த 150 கொஸ்டினுமே கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்க தனியாவும் எழுதி இது பண்ணுங்க. நீங்க ஆனால் நோட்ஸ் இருக்கிறது முக்கியம். நான் கொடுக்குறேன். இந்த 150 நீங்க திருப்பி பார்க்கலாம். இப்ப பாருங்க 49. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா பாருங்க. I am afraid of falling trees. Afraid of. அவ்வளவுதான். எங்க போனாலும் அது மறாது. அஃப்ரைட் வந்தா ஃபாலிங் ட்ரீஸ், மரம் உழுவுறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும் அப்படிங்கிறது. அருமை. ரொம்ப தூரம் வந்துட்டோம். அப்ப முடியும். நம்ம நினைச்சா நிறைய பண்ணலாம். அதுல 50. She did not get a passing grade with her test. இந்த இதெல்லாம் டெம்ப்ளேட் மாதிரியே தூக்கிட்டு போலாம். எப்படி சூட்கேஸ் தூக்கிட்டு போறோம் இல்லைங்களா, அது மாதிரி அப்படியே வச்சு தூக்கிட்டு போயிடலாம். She didn't get a passing grade on her test. On her test. இதான் இங்கிலீஷ். on her test. இந்த இடத்துல இந்த ஆண் இருக்கு இல்லைங்களா, நான் சொல்றேன் இல்ல, ஆண் வந்து சாதாரண வார்த்தையில மேலே மீதெல்லாம் தாண்டி கில் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் இருக்கு. நம்ம ஆன் த டேபிள், ஆன் த மட்டும்தான் நம்ம படிச்சிருப்போம். அப்படி இல்லை. கங்க்ராச்சுலேட்டட் ஆன், பாத்தீங்களா? கன்சிஸ்ட் ஆன், இன்சிஸ்ட் பார்த்தோம். கன்சிஸ்ட் ஆஃப், இன்சிஸ்ட் ஆன், டிபெண்ட் ஆன், ரிலே ஆன், எவ்வளவு ஆன் வந்தது பாருங்க. ஆன் ஹர் டெஸ்ட். Now I sometimes listen. 51. At the radio. Sometimes or watch TV.
லிசன் வந்தா ஒண்ணு வரணும்னு சொல்லி Listen என்னங்க to the radio. எப்பயுமே லிசன் வந்து அந்த டூ வரணுமா? அந்த டூவை போடுங்க Listen first. to the radio. அப்புறம் Watch on TV. ஆன் டிவி எப்படி வரும்? வாட்ச் டிவி தானே வரும். வாட்ச் டிவில வாட்ச் ஆன் டிவின்னு எப்படி நம்ம சொல்ல? ஐ வாட்ச் டிவின்னு தானே சொல்லுவோம். Watch TV. Watch TV. ஐ லிசன் டு த ரேடியோ வாட்ச் டிவி. அவ்வளவுதான். நீங்க ஒண்ணும் இல்ல பயந்துட கூடாது. இது பார்த்துட்டு இவ்வளவு டேஷ் இருக்குன்னு. நார்மலா என்னங்க உங்க ஹாபி என்னன்னு கேட்டாலும் சொன்னீங்க வாட்சிங் டிவின்னு தான். வாட்ச் ஆன் டிவின்னு சொல்ல மாட்டோம்ல. வாட்ச் டிவின்னு தான் சொல்லுவோம். அது மாதிரி லிசன் டு மியூசிக், லிசன் டு த ரேடியோ. அது லிசன் வந்தா டூ வரும். அதனாலதான் சொன்னது. ரொம்ப சிம்பிளா போயிடும் பாருங்க. கஷ்டம் மாதிரி தெரிஞ்சது அவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. அவ்வளவு கான்செப்சுவல் லேர்னிங் தான். அவ்வளவுதான். எதையுமே நீங்க மனப்பாடம் பண்ண வேணாம். இது பார்க்கலாமா? 52 யோசிச்சு சொல்லுங்க. 52. I always lie down. After the swim. அவ்வளவுதான். அது மீனிங் புரிஞ்சா வந்துரும். நான் வந்து ஸ்விம் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க ஸ்விம்னு போறேன். ஸ்விம்னு பிரம்மாண்டமா போட்டுருங்க பாருங்க. ஸ்விம் நவுன் ஆக்கியிருக்காங்க பாருங்க. இந்த வேர்ப நவுன் ஆக்கியிருக்காங்க பாருங்க. போட்டு அது புரியுதுங்களா ராஜ்காந்த் சார்? நவுனா மாத்திட்டாங்க. ஸ்விம்மிங் பேரு ஸ்விம்னே போட்டு எவ்வளவு அருமையா போட்டிருக்காங்க. அப்ப இந்த நவுனு 6வது காலம் ஞாபகம் இருக்குங்களா? ஸ்விம், ஸ்வாம், ஸ்வம், ஸ்விம்மிங், ஸ்விம்ஸ். அப்புறம் 6வதுல போய் ஸ்விம்மிங் உட்காருது, ஸ்விம் உட்காருது. பாத்தீங்களா எவ்வளவு அருமையா பண்ணிருக்காங்க பாருங்க. நவுனாக்கி இருக்காங்க. எவ்வளவு சிம்பிளான ஒரு அது இங்கிலீஷ் வந்து பாருங்க. ஒரே வார்த்தையை எங்க வேணாலும் சுத்தலாம் பாருங்க. எப்படி வேணாலும் சுத்தலாம். கம்பு கையில இருக்கு. ஆனா உங்க சுத்துறது உங்க திறமை. கம்பு சுத்துறாங்க பாருங்க. இந்த ஸ்விம் வந்து V1 கிடையாது, வேர்பு கிடையாது. முதல் பொசிஷன் 6வது பொசிஷன் தான். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இங்கிலீஷ் முக்கியம்னு சொல்றது. நம்ம அடுத்த 3 கிளாஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த ஸ்விம் வந்து இங்க நவுனு. அது ரொம்ப முக்கியம். ஐ ஆல்வேஸ் லை டவுன் ஆஃப்டர் ஸ்விம். ஏன்னா இந்த நவுன் ஃப்ரேஸ்க்கு முன்னாடி 199 வாட்டி ஒரு ப்ரப்போசிஷன் தான் வரும். அந்த ப்ரப்போசிஷன் இந்த இடத்துல ஆஃப்டர். ஞாபகம் வச்சுக்க. இது நவுனு. ஸ்விம் பெயர் சொல். ஸ்விம் பாருங்க. பெயர் சொல்லோட சொற்றோட நவுன் ஃப்ரேஸ். அதுக்கப்புறம் ஆஃப்டர். ஓகே, இப்ப பாத்துக்கலாம். அடுத்தது பாத்துக்கலாம். 54 பாருங்க. Are they going to stay in a tent? இல்ல 54 இல்ல 53. ஓகே, மாத்தி சொல்றேன். Are they going to stay in a tent? In a tent. பாருங்க டென்ட் க்ளோஸ் ஆயிருக்கு பாருங்க. ஆன் தி வராது இல்லையா? இல்ல சர்ஃபேஸ் கிடையாது, க்ளோஸ் ஆயிருக்கு. சோ in a tent. சூப்பர். அப்படியே விஷுவலைஸ் பண்ணலாம். யாரும் ஆடியோ கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கும் எல்லாருக்கும். நான் மியூட் பண்ணிடுறேன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இப்ப யாரு ஆன்சர் பண்றதுனாலும் அன்மியூட் பண்ணிட்டு பண்ணலாம். 54. இன்னொரு அன்னைக்கு பார்த்து சொல்லுங்க. She put a bangle. Bandage on the boy's cut finger. இது பேண்டேஜ். யூகேல பேண்டேய்டும்பாங்க, அமெரிக்கன்ஸ் பேண்டேஜ்ம்பாங்க. ரெண்டு ஒண்ணுதான். யூகே பீப்புள் பேண்டேட், இந்தியன்ஸ் பேண்டேட். She put a bandage on the boy's cut finger. Super. He has a pain. நல்லா பாத்தீங்க. He has a pain on his leg. நல்லா பாருங்க. அன்னைக்கு சொன்ன ஞாபகம் இருக்குங்க. In his leg தான். லெக் வர்றப்ப in his leg தான் வரும். He has a pain in his leg. Pain in the shoulder ஞாபகம் இல்லையா? Yes sir. அது நீங்க கனெக்ட் பண்ணிடலாம், ஈஸியா பண்ணிடலாம். The prime minister arrived. ரொம்ப கேர்ஃபுல். arrived at Tokyo last night. ஏன் தெரியுங்களா? நான் அப்பயே சொன்ன இந்தியன்னு சொன்ன பாத்தீங்களா? அதை கவனிக்கலையா? ஒரு பெரிய ஊர்ல பெரிய நாட்டுலயும் இறங்குறப்ப அரைவ்டு இன். சரிங்களா? அரைவ்டு அட் த ஏர்போர்ட், அரைவ்டு அட் த மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இன் தமிழ்நாடு. இது புரியுதுங்களா? அரைவ்டு அட் மீனம்பாக்கம். இது வந்து பெரிய டோக்கியோ, பெரிய சிட்டி இல்லைங்களா? சோ அரைவ்டு இன் டோக்கியோ, அரைவ்டு இன் சென்னை, அரைவ்டு இன். அட்டு வராது. எப்ப அட்டு வரும்னா அதுக்கு முன்னாடி சின்ன பிளேஸ் போட்டீங்கன்னா அரைவ்டு அட் மீனம்பாக்கம் இன் சென்னை. புரியுதுங்களா? சோ இப்ப வந்து ஊர் பேரு பெரிய ஊரு.
இன்னுதான் வரும், ஞாபகம் வச்சுங்க. ரைட். அங்க ஒண்ணு போட்ட ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரை விடுங்கிறது ஒண்ணு அங்க. Hi, sir. அங்க அட்டு வந்து பாருங்க. இப்ப பாருங்க அரை விடு இன்னும் வருது. அவ்வளவு முக்கியம். இதுக்கு அப்புறம் என்ன இருக்குங்கிறதும், டேஷுக்கு அப்புறம் என்ன இருக்குங்கிறது. 57. I could not get. I could not get. To school in time. இதெல்லாம் பார்த்தது தானே, அடிக்கலாமே, பார்த்தது தானே, ஒரே அடி அடிச்சிடலாமே. To what? கெட்டுன்னு வந்ததுல என்னங்க, ஸ்கூல் வந்து கெட்டு வருது. 2 அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. நம்ம பார்த்தது தானே, முன்னாடியே பார்த்தது தானே. Not get to school in time. I couldn't get to school in time. பாருங்க, in time. நல்லா பாருங்க, நேரத்துக்கு முன்னாடி in time நோட் பண்ணிக்கீங்க. Get to school. அதை விட முக்கியமா இன்னொரு விஷயம், in time என்ன தெரியுங்களா? டயத்துக்கு முன்னாடியே போயிடுறது. ஆன் டைம் அப்படின்னு என்ன தெரியுங்களா? கரெக்டா டயத்துக்கு. கிளாஸ் 10 மணிக்கு ஆரம்பிக்குது, 9:45 போயிட்டா இன் டைம். நோட் பண்ணிக்கிறீங்களா? 9:45 போயிட்டீங்கன்னா இன் டைம். 10 மணிக்கு போனீங்கன்னா ஆன் டைம். On time. அவ்வளவுதான். அதான் வித்தியாசம். இன் டைம், ஆன் டைம். இந்த இன்னான அந்த ஆளு சும்மா விடாதீங்க நம்மள, சரிங்களா? நம்ம எல்லா இடத்துலயும் பாத்துக்கிட்டே இருக்கணும். அது இன் டைம்னா 10 மணி கிளாஸுக்கு 9:45 போயிட்டீங்கன்னா இன் டைம். 10 மணி கிளாஸுக்கு 10 மணிக்கு போறீங்கன்னா ஆன் டைம். நோட் பண்ணிக்கிங்க, பின்னாடி இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப நான் சொல்லுவேன், நான் 10 கிளாஸ்க்கு முன்னாடி சொன்னேனே அப்படின்னு சொல்லுவேன். நீங்க நோட் பண்ணிக்கிங்க. இன் டைம், ஆன் டைம். நல்லா பாத்துங்க. 58 பாருங்க. For being late. வா, ஃபார் பீயிங் லேட். சூப்பர் சூப்பர் சூப்பர். இது அப்பாலஜைஸ் டு எல்லாம் போட முடியாது, அப்பாலஜைஸ் ஃபார். ஏன் தெரியுங்களா? பீயிங். இந்த பீயிங் தான் அவ்வளவு பெரிய விஷயங்க. ஃபார் பீயிங். பீயிங் வந்து இங்க ஜெரல்னு சொல்லுவாங்க, நவுனா உட்காருது. இதை பத்தி பேசுவோம். For being. இப்ப இங்க மீன் இருக்குன்னு வச்சுங்களேன். the student apologized dash மீன். மீன் இருந்தா என்ன வருங்க? பீயிங் விட்டுருங்க. டூன்னு அப்ப வரும். அதனாலதான் ரெண்டுத்தையும் பார்க்கணும். சூப்பர். இத பத்தி விளக்கமா இன்னொரு இதுல படிப்போம். இப்ப மெயினா பார்க்க வேண்டியது இந்த ப்ரொபோசிஷனோட கான்செப்ட்ஸ் இன்னைக்கு முடிஞ்சாலும் முடிப்போம். அண்ட் இது யாரும் ஃபுல்லா படிக்கல, என்ன யாராவது படிக்கல. படிக்கிறப்பதான் நமக்கு வந்து வேற எங்க நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். பாத்தீங்களா? கலக்கிறது. And still coffee. In a spoon. தப்பாயிடுச்சு பாத்தீங்களா? In a spoon. இல்லையே, அங்க வித்து நைஃப் பாத்தீங்களா? வித்து தானே முன்னாடி நைஃப் பார்த்தோம். கையில நைஃப் வச்சிருப்போம், கையையும் யூஸ் பண்றோம், நைஃபையும் யூஸ் பண்றோம். இப்ப பையும் நீங்க போட்டீங்கன்னா ஒரே ஒரு யூஸ் பண்ணது. இப்ப வந்து அதே வித்து தான். வித்த நைஃப்ல அங்க போட்டீங்களா, வித்த ஸ்பூன் அவ்வளவுதான். இங்க இப்ப எடுத்து பாருங்க வித்த நைஃப்னு வரும். ஞாபகம் இருக்குதா? வித்த நைஃப்னு இந்த செஷன்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? கிளாஸ் ஆரம்பிக்கிறப்ப வந்து பாருங்க, நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதான் ஒவ்வொரு சென்டென்ஸ் நீங்க எழுதுறப்ப இந்த 150 சென்டென்ஸ் பார்த்தாலே நீங்க தரவு பண்ணிடலாம். இது அடுத்து 60 பாருங்க. 60 பாருங்க. Petrol is sold from the litter. எப்படி? sold by the litter, sir. லிட்டர் பை தான் வரும். லிட்டரா தான் கொடுக்குறோம். இல்ல பெட்ரோல் லிட்டரா தான் சேவ் பண்ணி. இப்ப ஆன் த லிட்டருங்க வராது இல்லையா? ஆன் த லிட்டர்னு வராது. லிட்டர் வந்து ஒரு அளவுகோல். எப்படி நீங்க வந்து விக்கிறீங்க பெட்ரோல், எப்படி விக்கிறீங்கன்னா லிட்டர் பை லிட்டரா விக்கிறோம். ஃப்ரம் த லிட்டர் வராது இல்ல. அட் த லிட்டர் வராதா? ஆன் த லிட்டர் பார்த்தா தெரிஞ்சுல. பை த லிட்டர் எப்படி கொடுக்குறீங்க? லிட்டர் பை லிட்டரா கொடுக்குறீங்க. இது நீங்க நார்மலா பை. கரெக்ட். வெரி குட். 61. What time does this get to லிவர்பூல்? அவ்வளவுதான் முடிஞ்சது. வந்ததுனாலே நீங்க மறக்கவே கூடாது. என்ன சொன்னாலும் அதேதான் ஆன்சர். எவ்வளவு முக்கியங்கிறது திருப்பி அவங்க பண்றாங்க பாருங்க. கெட்டுங்கிற வார்த்தை 7 மீனிங். கெட்டுக்கு 7 மீனிங்ஸ் இருக்கு. கெட்டுங்கிற ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியமானது. பார்க்கலாம். ஆல்ரைட், கெட். நெக்ஸ்ட் ராஜ்காந்த் சார் 62. I was in the thread. Sorry, I don't phone you last night. I was in the thread.
theater. Sorry. Theater. UK spelling இது. Not phone your mind. Sorry, I was- I didn't I phone you was last in- night. I was in the theater. I was in நீங்க the இப்ப theater. சொல்லலாம், நீங்க சொல்லலாம் I was in the theaterன்னு சொல்லலாம், தப்பே கிடையாது. I was in the theater வந்து கரெக்ட் தான், தப்பு இல்ல. I was in the theater. I was at the theaterனாக்க என்ன ஒண்ணும் இல்ல, அங்க கிளர்க்கா வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுங்க தியேட்டர்ல, அப்ப Okay, I sir. was at the theater. அது புரியுதுங்களா? அவர் வந்து ஒரு கிளர்க்கா இருக்காரு, பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து இது கொடுக்குறாரு, டிக்கெட் கொடுக்குறாரு. அப்ப I was in the theaterன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா I was at the theater. I was at the theater. Okay. இந்த சினிமா பாக்குறவங்க தான் இந்த, அங்க வேலை பாக்குறவங்க அட். I was at workன்னு சொல்லுவாங்க. I was in workன்னு சொல்ல மாட்டாங்க. I was at work கேள்விப்பட்டிருக்கீங்களா? I was at work. Yes, sir. அதான் Yes, sir. ஒர்க்கா நினைச்சு தியேட்டர்ல வைக்கிறப்ப இது. இந்த இடத்துல I didn't phone you last night, I was in the theater வந்து தப்பு இல்ல. Where do you come? Where did Come you come from. from? அவ்வளவுதான், Where do அவ்வளவுதான். you come நார்மலா பேசுறதுதான். Yes, அருமை, sir. அருமை. 64. We stayed at we stay at the அட்டுதான் ஸ்டேஜ். இந்த இடத்துல அருமை. 65. I waited for the bus stop for at 10 minutes. I waited At the bus stop for 10 minutes. பஸ் ஸ்டாப்புக்கு வெளில அப்படி நிக்கிறோம். இந்த பஸ் ஸ்டாப் இல்ல, at the bus stop. Waited at the bus. I'm not Super. very எதுக்குன்னா I waited, எதுக்கா பஸ்ஸுக்காக மட்டும் இல்ல, ஒரு நபருக்காக வெயிட் பண்றப்ப at the bus stop. வெளில நின்றுட்டு இருக்கேன், நான் பஸ் ஸ்டாப்புக்கு வெளில நின்றுட்டு இருக்கேன், நீ வா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணல, ஒரு நபருக்காக வெயிட் பண்றது. நல்லா பாத்தீங்கன்னா அட்டு இன்னும் வராது, அட்டுதான் வரும். I'm not very good at Very mathematics. good in mathematics. இன்னும் வராது. அருமையா சொன்னாரு. அட்டு. I'm not very good at இது வந்து அட்டுதான். பாருங்க, அந்த அந்த இது ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அப்படியே ரிப்பீட் ஆகுது பாத்தீங்களா? இந்த கான்செப்ட் தெரிஞ்சா போதும். Good at. குட் இன்னுன்னு இந்தியால சொல்லுவோம், தப்பாயிடும். குட் அட் I'm மேத்தமெட்டிக்ஸ். not very good at குட் அட் மேத்தமெட்டிக்ஸ் வெள்ளக்காரர்கிட்ட பேசுறப்பே நீங்க சொன்னீங்கன்னு வச்சுங்க, மனசு புரிந்துடும் அவருக்கு. ஆஹா, I am very நம்பாளுப்பா good அப்படிங்க at mathematics. அந்த நினைப்பு வந்துடும். நீங்க குட் இன்னுன்னு சொன்னா போச்சு. ரைட். சோ அடுத்தது Good to Next. What are you interested on? இதுதான் நம்ம சொல்லுமே. இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன வருதுன்னு சொல்லணும். போன வெள்ளிக்கிழமை In, sir. எப்பயுமே இன்னுதான் இன்ட்ரெஸ்ட். In what are you interested in? அவ்வளவுதான். ரொம்ப இந்த உலகம் ரொம்ப சின்னது, ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாம். இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் அவ்வளவுதான். அவ்வளவு ரொம்ப இது ரொம்ப கேர்ஃபுல். 68 பாருங்க, கேர்ஃபுல். இந்த டெஸ்க் டோர் எல்லாம் வந்தாலே கேர்ஃபுல்லா இருக்கும். எந்த இடத்துல On my desk. சூப்பர். ஆன் மை டெஸ்க். இப்ப On my desk. டெஸ்க்கு பக்கத்துல உட்கார்ந்திருக்கப்ப அட் த டெஸ்க்னு போட்ட ஞாபகம் இருக்கா? ஆனா At நீங்க my desk. வெய்யுங்க, இந்த ஹோம்வொர்க்கா Yes, sir. டெஸ்க் மேல வெய்யுங்க அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது எப்பயுமே டேஷுக்கு இந்த மாதிரி ப்ரொபோஷனல் முன்னாடியும் பின்னாடி உள்ள ரெண்டு வார்த்தையுமே நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். 69. He lived He lived at At that the street street for many years. கரெக்டா சொல்லுங்க என்னன்னு. இல்ல 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 அட்டுன்னா இது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல அந்த நான் நிக்கிறேங்கிறது. இந்த கார்னர் ஸ்ட்ரீட்ல நிக்கிறேன் பா. street-னால on that street. ஆன் தி as ஸ்ட்ரீட். on the லிவ்னு வருது பாருங்க. On the லிவ்ல street. ஆன் தி ஸ்ட்ரீட். இந்த வாழ்க்கையே வந்து பல வருஷம் ஸ்ட்ரீட்லயே இருந்திருக்காரு. okay. ஆன் தி ஸ்ட்ரீட். அட்டுங்கிறது ஒரு சும்மா ஒரு குறுகிய பொசிஷனுக்கு வருது. பஸ் ஸ்டாப் பக்கத்துல நிக்கிறப்ப பாப்பா அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஆண்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். ரொம்ப வருஷமா நான் லிவ்ட் ஆன். It takes about 5 minutes to Until the walk. bridge, sir. Needs to walk. 70. ஈஸியா சொல்லிட்டு போயிடலாமே, Through the ஏன் பயப்படுறோம் இந்த இடத்துல? It takes about Over 5 the minutes bridge. walk till the 5 minutes to 70 walk. over the bridge. இல்ல it takes Over about the 5. இல்ல இல்லையே, இப்ப பாருங்களேன், Takes about 5 minutes to walk. பிரிட்ஜ் போறதுக்கு 5 நிமிஷம் ஆகுதுங்கிறாங்க. Walk till the பிரிட்ஜ் bridge. எங்கேயோ தள்ளி இருக்கு, அது போய் ரீச் பண்றதுக்கு வாக் ஓவர் த பிரிட்ஜ்ல இட் டேக்ஸ் about 5 minutes to walk over. No வாக் ஓவர் வராது. இது வந்து it takes about 5 minutes to walk to the bridge. பிரிட்ஜுக்கு போறதுக்கு 5 நிமிஷம் walk ஆகுது. till the bridge. கிராஸ் ஓவர், வாக் ஓவர் த பிரிட்ஜ் Walk to the சொல்றாங்க. அது பிரிட்ஜ கிராஸ் பண்ணி Walk to the bridge.
கிராஸ்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணாங்க. வாக்கு இல்ல அது. நீங்க சொல்றதுக்கு அர்த்தம் அது கிராஸ்ன்னு இருந்தா ஓவர். வாக்குனா டு த பிரிட்ஜ் தான். பிரிட்ஜ் போறதுக்கு 5 நிமிஷம். பாத்துங்க நம்ம திடீர்னு பிரிட்ஜ்னால கிராஸ் பண்ணணும்னு நமக்கு நினைப்பு வரும். கிராஸ் தான் பண்ணுவோம், அது வாக் பண்ண முடியாது. சூப்பரா சொன்னாங்க. யார் I சொன்னது? took the train. இது ஈஸி, பார்த்தா வந்துரும், பார்த்தாலே தெரிஞ்சிடும். took the train I took the train From அவ்வளவுதான். Dover to From Dover to Austin. from Dover to Austin. அவ்வளவுதான். நீங்க David was பேசுறப்ப very இப்படிதான் busy. பேசணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு 2 ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா ஃப்ரம் விடக்கூடாது. இந்தியன்ஸ் ஃப்ரம் விட்டுருவோம். ஃப்ரம் விடாம பிடிக்கணும். இந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து இதுதான் குட்டி திருக்குறள் மாதிரியே வச்சுக்கலாம். நீங்க நீங்க எடுத்து ரிவைஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டே போயிடலாம். அப்ப டேவிட் வாஸ் வெரி பிஸி. 72. In the afternoon. இப்ப அவ்வளவுதான். அதான் அப்படியே அப்ளை பண்ணிட்டாரு பாருங்க. அப்படியே அப்ளை பண்ணிட்டாரு பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா இந்த மார்னிங், David, sir. இந்த ஆஃப்டர்நூன், இந்த ஈவினிங், அட் நைட் எவ்வளவு ஈஸியா வந்துருச்சு பாருங்க. David was very In busy the in the morning, afternoon. in the afternoon, in the evening, at night. அப்புறம் at midnight போட்டுங்க. இன்னொன்னு at midnight. midnight ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்களா, அதுக்கும் at midnight. நூன் இருக்கு பாத்தீங்களா, நூன்னா கரெக்டா 12 மணி. at noon எழுதிக்கிங்க. at noon, at night, at midnight. in the morning, in the afternoon, in the evening. அவ்வளவுதான், முடிஞ்சது. அவ்வளவுதான். அந்த சட்டைக்கு அந்த பொத்தான், அவ்வளவுதான். இந்த சட்டைக்கு இந்த பொத்தான். நீங்க பொத்தான் மாத்தக்கூடாது, அவ்வளவுதான். ஏன்னா அது மேட்ச் ஆகாது. In the morning, in the afternoon, in the evening, at noon, at night, at midnight. பாருங்க அடுத்தது. Toshio is in Japan. அவ்வளவுதான். He is not America. He is not an American. Toshio is in Japan. அவரு அமெரிக்கன் யாரும் நினைக்கிறாங்க. அவர் அமெரிக்கன் கிடையாது. அவரு ஊரு வந்து டோஷியோ. இந்த டோஷியோ வந்து ஜப்பான்ல இருக்கு. 73B. 73B. Bob ran 100 meters 74A. 74 In 11 seconds. ஒரே நிமிஷம் இருங்க, இதை மாத்தி. டோஷியோ நேம் ஆஃப் த பர்சன். Okay. ஓ, Toshio is in Japan. டோஷியோ வந்து நான் கண்ட்ரி நினைச்சிடணும். கண்ட்ரி கிடையாது. டோஷியோ வந்து ஒரு ஆளோட பேரு. டோஷியோ இஸ் ஃப்ரம் ஜப்பான். He is not American. From 73D மாத்தியது போல. டோஷியோ வந்து ஆள் பேருன்னு போட்டுது. நான் சிட்டி பேர் நினைச்சிட்டேன். நான் சிட்டி பேர் நானும் அப்படிதான் சார் நினைச்சேன். இது ஆள் பேர் போடுறப்ப எதுக்கு ஹீய கனெக்ட் பண்றாங்கன்னு பாருங்க. டோஷியோ இஸ் ஃப்ரம் ஜப்பான். அருமை பாருங்க. So 74 ஒரு வாட்டி படிச்சிருங்க. Bob ran 100 meters in 11 seconds. In 11 seconds. அவ்வளவுதான். In 11 seconds. 75 ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். They arrived on plane. 2 ஆன் இருக்கு. 2 ஆணையும் தூக்கிடுங்க. இது மாதிரி இருந்தாலே போதும். ப்ளூ ரெண்டுமே தப்பு. They arrived by plane. இப்ப புரியுதுங்களா? பிளேனுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லையா, அப்ப பை தானே வரும். They arrived வந்துட்டாங்க. ஓகே. அவ்வளவுதான். அந்த இடம் சுதாரிக்கணும். 76 நல்லா டைம் எடுத்துக்க. ஏன்னா 2 டேஷ் இருக்கு. Scroll up, please. Did they come by bus? They come by bus. on foot. எனக்கு ஏவா பிஎஸ் சொல்லுங்க. Did they come by B sir, B. அவ்வளவுதான். ஃபுட்னாலே ஆன் ஃபுட் தான். இது ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், எழுதிக்கங்க. ஆன் ஃபுட். ஃபுட்னு வந்தாலே ஆன் தான். பை ஃபுட் சொல்லக்கூடாது. இந்தியன்ஸ் பை ஃபுட்னு சொல்றோம், சொல்லக்கூடாது. ஆன் ஃபுட். பாக்கி எல்லாத்துக்கும் பை வரும். பை பஸ் பாருங்க, அருமையா வந்திருக்கு. பை ஏன்னா தேர்லாம் இல்ல. பை பஸ், ஆன் ஃபுட் பாருங்க. ஆன் வந்தா ஃபுட் ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். காலில் வரப்ப மட்டும் ஆன் ஃபுட், ரைட்? அப்படின்னாலே
பை ஆன் வந்து பி மட்டும் தான் வரும். பக்காவா ஞாபகம் வச்சுக்கோ. ஆன் ஃபுட், பை பஸ், பை ட்ரெயின். ஸ்விட்ச் Switch on, right? Switch off a city. It's getting down. நல்லா Switch off. சொல்லுங்க. Switch off light. Switch இல்ல off. இது பின்னாடி ஏதோ Switch on, சொல்லுங்க. right? It's getting dark. அப்ப என்ன வரும்? ரொம்ப dark Off. ஆ light on பண்ணு. சுவிட்ச் ஆன் த லைட், அவ்வளவுதான் முடிஞ்சது. அது பின்னாடி படிச்சோம்னா இது கரெக்டா போடும். Oh. வெரி குட் வெரி குட். அது ஃபுல்லா படிக்கணும், ஞாபகம் வச்சுக்க. முதல் வாக்கியம் மட்டும் இல்ல, எல்லாத்தையும் படிச்சிடணும். ரைட். Okay. 78. What was the temperature? What was the temperature? On, sir. In on what area? What was the temperature? அங்காரா சிட்டி பேர் தானே? சிட்டி பேர் தானே, ஈஸியா அடிச்சிடலாமே. சிட்டி பேர் வந்ததுன்னா இன் சென்னை போட்டோம்ல, In Ankara yesterday. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்காரா ஒரு In state. Ankara. In Ankara. அவ்வளவுதான். What was the temperature in Ankara yesterday? அவ்வளவுதான். Ura, okay, sir. Okay. அங்காரா ஊரு. Forward. Past. Meeting next month. லுக் ஃபார்வர்டுன்னு வந்தாலே இந்த வார்த்தை வரும், ஞாபகம் வச்சுங்க. லுக் ஃபார்வர்டுன்னு வந்தாலே இந்த வார்த்தை வரும். இது ஃப்ரேஸ் தப்பாயிடும், நீங்க ஈஸியா To தப்பாயிடுவீங்க. meeting. Forward to. Two. That two, sir. ஆமா, I look forward to. அதுக்கப்புறம் லுக் ஃபார்வர்டுன்னு வந்தாலே 2 தான் எழுதிக்கிங்க. லுக் ஃபார்வர்டு டேஷுக்கு அப்புறம் பார்க்கவே வேணாம், ஏன்னா மீட்டிங்னு வந்து குழம்பிடுவாங்களே. 2க்கு அப்புறம் எப்படிப்பா மீட்டிங் வரும்னு. இல்ல, லுக் ஃபார்வர்டுக்கு அப்புறம் எப்பயுமே 2 தான் வரும். Look forward to meeting you next Meeting you month. next month. இதுதான் இந்த என்ன பண்ணுவாங்கன்னா, You can't come in. ஒரு கிளையண்ட்டுக்கு நீங்க You cannot எழுதுறீங்க. come. ஒரு கிளையண்ட்டுக்கு வந்து லெட்டர் எழுதுறீங்க. Cannot come in. இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இப்படிதான் எழுதுவீங்க. ஐ லுக் ஃபார்வர்ட் டு மீட்டிங். Okay. ரொம்ப அபிஷியலா, ரொம்ப ஃபார்மலா, பெரிய அளவுல மதிப்பு கொடுத்து உங்க கிளையண்ட்டுக்கு எழுதணும்னா ஐ லுக் ஃபார்வர்ட் டு மீட்டிங் யூ நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் சாட்டர்டே, கமிங் சாட்டர்டே, இதுதான் எழுதுவீங்க. இது ஞாபகம் வச்சுங்க. உங்க கார்பரேட் லெவல்ல முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட்டா எழுதி வச்சுங்க. ஐ லுக் ஃபார்வர்ட் டுக்கு அப்புறம் மீட் போட்டுறாதீங்க. நிறைய பேர் இந்தியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, லுக் ஃபார்வர்ட் டுக்கு அப்புறம் மீட் போட்டுருவோம், அவ்வளவுதான், பொசுக்குன்னு போச்சுடா அப்படின்றவாங்க அவங்க. லுக் ஃபார்வர்ட் டுக்கு அப்புறம் மீட்டிங் போட்டா எகைன் நான் சொல்றேன், நம்பாளரா அவரு அப்படிங்கிற நினைப்பு அவங்களுக்கு வரும். லுக் ஃபார்வர்ட் டு மீட்டிங், லுக் ஃபார்வர்ட் டு ரைட்டிங், லுக் ஃபார்வர்ட் டு சீயிங். ஜெரண்டில் இது வந்து பார்த்தா வேர்ப் மாதிரி தெரியும். நவுன் இது. நவுன் வந்து ஐஎன்ஜில முடிஞ்சா ஜெரண்டல்னு சொல்லுவாங்க. அது அடுத்தடுத்த கிளாஸ்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆனா இது ரொம்ப முக்கியம். 79 பாத்துங்க. 80. You can't come in without a ticket, the man told us. You can't come in. You can't come in without a ticket. Super. The man told us. You can't come in அந்த நெகட்டிவ் வச்சு பார்த்தா வித்தவுட் மட்டும் தான் வரும். சூப்பர் ஆன்சர். சூப்பர் ஆன்சர். எழுதிக்கலாமா? 81. You won. I get up at 6 o'clock At 6 on o'clock. Tuesday. Tuesday. அவ்வளவுதான். நமக்கு டியூஸ்டே தெரிஞ்சிச்சு என்ன வரும்னு. ஆன் தான் வரும்னு தெரிஞ்சிச்சு. பாருங்க, எத்தனை டேஷ் கொடுத்தாலும் 6 o'clock ஷார்ப்பா ஒரு டைம் அட். என்ன டேஷ் கொடுத்தாலும் அடிக்கலாம் நீங்க. கான்செப்டுவலா ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவ்வளவுதான். My father Take a nap. After dinner. After dinner. அவ்வளவுதான். நம்ம டின்னருக்கு அப்புறம் ஸ்லீப் எடுத்துருவோம். அவங்க என்னமோ நாப்னு சொல்றாரு. சோ ப்ராபபிலி லஞ்சா இருக்கலாம். Lunch, My maybe father lunch. takes a nap. நாப்னா கோழி தூக்கம். கோழி தூக்கம். இங்கிலீஷ்ல கேட் ஸ்லீப் அப்படிம்பாங்க. இங்க கோழியா மாத்திட்டாங்க, அங்க பூனை தூக்கம்பாங்க. ஒரு 20 நிமிஷம் வரை தூங்கினா அதுக்கு பேரு நாப். 83. People go to When people go picnic. Go to a picnic. They always eat a lot. ஆஹா, அதுதான் கிடையாது. அதுதான் தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் உள்ள வித்தியாசம். When people பொதுவா அவங்க சொல்றாங்க.